إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மார்க்க அறிஞர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு நேரத்தை அவருடைய வார்த்தைகளை கேட்க, ஈமானிய புத்துணர்ச்சியை அடைய, பெருமானாருடைய சுன்னாக்களை படிக்க பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எதையெல்லாம் பேசுகிறோமோ எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய வார்த்தைகளாக செயல்களாக எண்ணங்களாக அல்லாஹ் அமைத்து இம்மையிலும் மண்ணறையிலும் மறுமையிலும் சிறந்த உயர்ந்த ஒரு வாழ்வை தந்து நாம் நேசிக்கிற அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளால் இன்றைக்கு உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய நிறைய புதுமுகங்கள் சந்திக்கக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான நேரத்தில் ஷேக் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசினாலும் ஒரு மணி நேரம் பேச நினைத்த அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கி உங்களுக்கு முன்னுரையாக தந்து அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். ஏன்னா பாராட்டுறது, அடுத்த மௌலவி சிறப்பித்து பேசுவது என்பது ரொம்ப ரேர். ஆனால் அந்த குணங்கள் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும். முஃமின்களுக்கு வழங்கப்படும் கண்ணியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களை, இந்த உலகத்திலேயே மனிதர்களில் சிறந்தவர்களாக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் இல்லையா? வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் படைத்த எல்லா படைப்பை காட்டிலும் நீங்க தான் பெஸ்ட்டுங்கிறான். அப்படிப்பட்ட இந்த மனித சமூகம் எவ்வளவு மரியாதை எதிர்பார்க்கிறோம், எவ்வளவு கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு சாதாரண விஷயமா இருந்தா கூட என்ன அவங்க முன்னிலைப்படுத்த வேண்டும், நான் அங்க உயர்ந்த இடத்துல நிற்கணும் என்று எல்லா நிலையிலும் ஆசைப்படுறோம். யாராவது அதை மாற்றி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பெருமை அடிக்க மாட்டோம், புகழை எதிர்பார்க்க மாட்டோம், ஆனாலும் ஒரு மரியாதை எதிர்பார்க்கிறோம், ஒரு கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையான கண்ணியம் என்பது தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் இறை நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு நடக்கும் போதுதான் உண்மையான கண்ணியத்தை அல்லாஹ் தருகிறான். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனா இந்த உலகத்திலே நாம் எதற்காக வாழ்கிறோம், நம்முடைய அடிப்படை என்ன, நம்முடைய நோக்கங்கள் என்ன, எதையுமே புரியாத சமூகமாக இன்னைக்கு வாழ்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், 23வது அத்தியாயம் 115வது வசனம். தயவு செய்து பதிவு செய்யுங்கள். இது மாதிரியான வசனங்கள் எல்லாம் ஈமான் பலகீனம் அடைவதெல்லாம் படித்து பார்க்க வேண்டிய வசனம். என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. மக்களே, நாம் உங்களை வீணாக விளையாட்டாக தேவையில்லாம படைச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்க. எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறான், எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் என்றால் ஒரு பயம் ஏற்படுவதில்லை. தூதருடைய எத்தனை சுன்னாக்களை சாதாரணமாக விட்டு விடுகிறார்கள். பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹுடைய வேதத்தை கூட படிக்க தெரியாமல் நடக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீ விளையாட்டா வீணா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? வன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், மீண்டும் என் பக்கம் வரமாட்டாயா? உன்னுடைய காரியத்தை நான் விசாரிக்க மாட்டேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்போதெல்லாம் நம்முடைய ஈமான் பலகீனம் அடைகிறதோ, நம்ம ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஈமான் என்கிற சொத்தை தந்திருக்கிறானே, அதை தாங்கிய உள்ளமாக நான் இருக்கணுமே என்கிற அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் தோழர்களே, தாய்மார்களே, இந்த ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு நோக்கத்தை தந்து, குறிப்பாக இந்த ஈமான் ஹிதாயத் என்கிற அந்த நிஅமத்திலேயே ஆக உயர்ந்ததை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நன்றாக யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. இந்த ஈமான் மட்டும் இல்லை என்றால், இந்த நேர்வழி மட்டும் இல்லை என்றால், இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அடையாளம் மட்டும் இல்லை என்றால் என்ன கண்ணியத்தை நாம் அடைந்திருப்போம், எப்படியான இழிவையும் அழிவையும் சந்திருப்போம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உண்மையிலே தோழர்களே, பெரியோர்களே, நம்முடைய கண்களே கண்ணீர் மலைகள் தான் ஏற்படும். அப்படியானால் இந்த ஈமானை வைத்துத்தான், இந்த இஸ்லாத்தை வைத்துத்தான் எனக்கு முழுமையான கண்ணியம் என்பதை முதல் விஷயமாக நம்முடைய உள்ளத்தில் ஆழ நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் நீங்கள் படிக்கலாம். 35வது அத்தியாயத்துடைய 10வது வசனம், மன் கான யுரீதுல் இஸ்ஸா, யார் கண்ணியத்தை விரும்புகிறார்களோ, ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ, எல்லா கண்ணியம் எல்லா சிறப்பும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கு, அவன்தான் அதற்குரியவன். யார் ஈமானோட இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் பரிசாக தருகிறான். 10வது அத்தியாயத்துடைய 64வது வசனம், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, யார் இந்த ஈமானை சுமந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோட இறை தூதருடைய சுன்னாக்களை கடைபிடித்து வாழ்வார்களோ இந்த பூமியிலேயும் அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது, மறுமையிலேயும் உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குவான். நான் என்ன கேட்கிறேன், அப்படி அல்லாஹ் மூமின்களுக்கு வழங்கக்கூடிய கண்ணியத்தை பெறக்கூடிய தகுதியான இறை நேசனாக நான் வாழ்கிறேனா, என் மனைவி மக்கள் வாழ்கிறார்களா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் வாழ்கிறதா என்று கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள். இங்க இருக்கிற நான் மாஷா அல்லாஹ் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. யாராவது நான் முழுமையான இறை நம்பிக்கையாளன், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்கிறேன் தோழர்களே பெரியோர்களே, முழுமையாக இந்த மார்க்கத்தின் சட்டங்களையும் கடமைகளையும் பேணியவன் நான், அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் தௌஹீதை நான் அறிந்தவன் நான், முழுமையான இறை நம்பிக்கை பெற்றவன் நான் என்று யாரா சொல்ல முடியுமா? ஈமான் முழுமையா இருக்கு, மாஷா அல்லாஹ், ஏகத்துவத்தில் இருக்கிறோம், குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்றோம். ஆனா உண்மையிலேயே மார்க்கத்துடைய எல்லா நிலையிலேயும் சிறந்த உயர்ந்த இடத்தை அடைந்தவனாகத்தான் நான் வாழ்கிறேன் என்று இங்க யாராவது சொல்லிக்க முடியுமா? பேசுற நான் சொல்ல முடியுமா? இல்லங்க, இன்னும் நான் கொஞ்சம் மார்க்கத்தை படிக்கணும், இன்னும் தொழுகையில பெர்ஃபெக்ட் ஆகணும், இன்னும் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்றதுல நான் மேலோங்கி போக வேண்டும், எந்த நேரத்திலையும் ஹலால் ஹராம்களை விட்டு கொடுக்காமல் ஹலாலான வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த சின்ன பெரிய பாவங்களாக இருந்தாலும் தூரமாக நான் இருக்க வேண்டும். கொஞ்சம் மாறணும் நினைக்கிறோம் தானே, கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் தானே. அப்ப உண்மையான மூமின்களாக எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவனுக்கு தான் நிறைவான கண்ணியத்தை இந்த மண்ணிலையும் அல்லாஹ் தருவான், நாளை மறுமையிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், 3வது அத்தியாயத்துடைய 162 163வது வசனம், அஃபமனி தபஅ ரிضவானல்லாஹி கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வெறுப்பிலேயே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அதிருப்தியிலேயே அவன் வாழ்கிறான். என்ன ஆயத்து கேட்டாலும் என்ன பயான கேட்டாலும் திருந்தாத ஜென்மங்களாக இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவானே, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம், அவங்களுடைய காதல கல்விலே எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு திரை போட்டு விடுவான், திருந்தாத ஜென்மமே என்று சொல்லுவார்களே. அப்படிப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் யார்? அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும், அல்லாஹ்வுடைய கண்ணியம் வேண்டும், அல்லாஹ் தரக்கூடிய அந்த உயர்ந்த பதவிகள் வேண்டும். நாளை மறுமையினுடைய நாளிலே என்னுடைய அடியார்களே வாங்க என்று என்னை அல்லாஹ் அழைத்து நபிமார்களோட நல்லோர்களோட சாலிஹீன்களோடு அல்லாஹ் என்னை இணைக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய கூட்டம். இந்த இரண்டு கூட்டத்தில் நான் யார்? யாரும் கை தூக்கி சொல்ல நான் கேட்கல, உங்க உள்ளத்தை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஈமானை தந்தான், நேர்வழியை தந்தான், இந்த இஸ்லாம் என்கிற அதாவது நேரான பாதை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே. ஆனால் அந்த உண்மையான மார்க்கத்தை சுமந்து வாழக்கூடியவனாகத்தான் நான் என்னுடைய செயல்களால் என்னுடைய இறை நம்பிக்கையால் நான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்தால் உங்களுக்கு தெரியும். இல்ல, நான் ஏதோ ஒரு குறையோடத்தான் இருக்கிறேன், என்னுடைய மார்க்கத்தில் நான் இன்னும் பேணுதல் வேண்டும் என்கிற அந்த நிலை வருமா இல்லையா? அதான் அல்லாஹ் கேட்கிறான், இந்த இருவரும் சமமாகுவார்களா? யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை அதாவது அலட்சியப்படுத்துகிறார்களோ, இறை வெறுப்போடு வாழ்கிறார்களோ அவர்கள் மஅவாஹு ஜஹன்னம் வ பிஸல் மஸீர், அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நான் யார், அல்லாஹ் எனக்கு தந்த அந்தஸ்துகள் என்ன என்பதை கொஞ்சம் கவனமாக விளங்கி பாருங்கள் தோழர்களே பெரியோர்களே. அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 20வது அத்தியாயம் 75வது வசனம். நிறைய பயான்கள் நம்ம கேட்கிறோம், ஆனாலும் என்ன செய்யறோம், சில பேர் நோட்ஸ் எடுப்பாங்க, ஆனால் அதை போய் எடுத்து படித்து பார்க்குறோம்னா இல்லை. எவ்வளோ பயான்கள் கேட்டாலும் பதியும், ஆனால் ஒரு சில வசனங்கள் நீங்கள் பதிவு செஞ்சு வீட்டில் போய் படித்து பார்க்கும்போது காலமெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பானவர்களே. ஆக வசன எண்களை படியுங்க, டெய்லி குர்ஆன் எடுத்து புரட்டி பாருங்க. குறிப்பாக இந்த குர்ஆன் நம்மோடு நேரடியாக பேசுகிறது. இந்த வசனங்களை படித்து பார்க்கும்போது சார் நான் இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வாழணுமே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு நிச்சயம் வரும் தோழர்களே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், என்ன நம்பர் சொன்ன முன்னாடி நீங்கள் எழுதிட்டீங்க, வேற மற்றவங்க 20-75 சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வமை யாத்திஹி முஃமினன், யார் மூமின்களாக தங்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களோ, மூமினாக வருகிறார்களோ, கத அமில ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லறங்களையும் செய்கிறார்களோ, ஃபஉலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, அல்லாஹ் சொல்கிறான் உயர்ந்த அந்தஸ்துகள், உயர்ந்த படித்தரங்கள், அவன் நினைக்காத வகையிலே அவன் ரிஸ்குகளையும் பரிசுகளையும் அல்லாஹ் தருகிறான். இந்த வசனத்தை படிக்கும்போது அப்படியே உற்சாகமா இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. திடீர்னு இந்த சீலிங்கை உடைத்து கொண்டு
இந்த ஊரில் பெரிய காசு என்ன 50 ரியால் தானே, 50 ரியாலா கொட்டுது. பயான் கேட்பீங்களா, காசு எடுக்க போயிருவீங்களா? சொல்லுங்க ஜி, உங்களை தான் பார்த்து கேட்குறேன். எங்கேயோ பார்த்து பேசுற மாதிரி சும்மா உட்காந்துருக்கீங்களே. திடீர்னு இது உடைச்சிக்கிட்டு 50 ரியாலா கொட்டுது, காசு எடுப்பீங்களா, பயான் கேட்பீங்களா? எங்க பேசுற நானே இருக்க மாட்டேன், எப்படி பயான் கேட்பீங்க? நானே காசு அள்ள போயிடுவேன். ஒரு 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள எவ்வளவு நாள் இங்க அள்ளிக்கலாம் நான் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அந்த சிறப்பு அந்த கண்ணியத்தை தெரிய நம்ம ஓடுவோம் தானே. ஆனா அதுல ஒன்றுமே இல்லை தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தால் உயர்ந்த சிறப்புகளை தருவேன். தரஜாத்துல் உலா என்றால் அதனுடைய தஃப்சீர்களை படித்து பார்க்கும்போது மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்குற அந்த சிறப்புகளை எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த சிறப்பை நான் அடைந்து விட்டால் தோழர்களே, பெரியோர்களே, நம்மை விட பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் தருகிறான். அதே மாதிரி 46வது அத்தியாயம் அல் அஹ்காஃபினுடைய 19வது வசனம், வலிகுல்லி தரஜாத்து மிம்மா அமிலு, உங்கள் செயல்கள் காரணத்தால் அல்லாஹ் உங்களை பல படித்தரங்களை கொண்டு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். வல யுவஃபியன்னஹும் அமாலஹும் வஹும் லா யுத்லமூன், அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அனிதம் செய்யப்பட மாட்டாங்க என்று இந்த முன்னுரையில் நான் சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மோமின்களாக வாழும் போது நிச்சயம் அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன சொல்றான்? அல்லாஹ் சிறந்த உயர்ந்த இடத்தை உங்களுக்காக நாம் தருகிறோம். இப்ப என்ன அடுத்த 2வது பாயிண்ட் என்ன? மோமின்களுக்கு அல்லாஹ் இப்படியான கண்ணியத்தை தரான். எங்கெல்லாம் அல்லாஹ் இஸ்ஸத்தை, கண்ணியத்தை, மேன்மையை சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் முதல்ல பயன்படுத்துற வார்த்தை என்னங்க? சூரா அஸ்ர் படிச்சிருப்பீங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். எங்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை பேசும்போதும் ஒரு அடியானுக்கு நலவை சொல்லும் போதெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ்? அவர்களுக்கு ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்வாங்க. சோ மூமின்களுக்கு தான் அந்த அடிப்படையான சிறப்பை அல்லாஹ் தருகிறான். இப்ப இன்னொரு விஷயம் என்ன, இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முன்னாடி ஒரு ஆயத்துல ஓதுன மாதிரி சிலர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தோட இருக்கிறாங்க, சிலர்கள் அல்லாஹ் என்றால் யாருன்னு தெரியாம பெயர் தாங்கிகளாகவும் இருக்கிறார்கள். அப்ப இந்த 2 நிலையில் நான் யார்? உதாரணமாக சொல்ல வேண்டுமே ஆனால் இந்த இடத்தை நீங்க ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். அதாவது இன்னைக்கு வெளியில உங்களை கேட்கறாங்க, பொதுவா ஒரு இடத்துலயோ எங்கேயோ கேட்கறாங்க, ஜி நீங்க என்ன, உங்க ரிலிஜியன் என்னன்னு கேட்கறாங்க, என்ன சொல்வீங்க? ஈஸியான்னு எழுதுறது கேட்கிறேன், முஸ்லீம் தானே சொல்லுவீங்க. சரி, ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இஸ்ஸத்தை, முழுமையாக கண்ணியத்தை தருகிறான்? முஸ்லீமுக்கா, மூமினுக்கா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன நீங்க டிராவல் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மோமின்களுக்கு தானே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப உங்களுடைய கவனத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே நீங்க கேள்வி கேளுங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் முஸ்லிமா, முஃமினா? அப்ப முஸ்லிம்னா யாரு, முஃமின்னா யாரு? ஏதாவது ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? அவர் யார்? முஸ்லிமா, முஃமின். முஸ்லிம்னா ஷேக் மார்க்க தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க ஒதுங்க, அப்படியே இருங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். ஏன்னா ஷேக் இருக்கும்போது நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி வெக்கமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தெளிவா சொல்லுங்க ஜி, முஸ்லீம்னா யாரு, முஃமின்னா யாரு? தெரியாம இவரை கூப்பிட்டோம்னு நினைக்கிறீங்க இல்ல? சரி, அல்லாஹ்வை, அந்த அல்லாஹ்வை, இஸ்லாத்தை, 11 காரியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இஸ்லாத்துடைய 5 பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே மாதிரி ஈமானுடைய 6 காரியங்கள், 11 ஏற்றுக்கொண்டு, மனதார ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்க்கு ஷிர்கே இல்லாம இந்த இஸ்லாம் என்கிற டோருக்குள்ள வந்தவங்க யார்? முஸ்லீம். ஆனா மோமின்கள் யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாம எதெல்லாம் இறைவனுடைய கட்டளையோ, இறை தூதருடைய வார்த்தைகளோ, இறை தூதர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையோ அதையெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் போய் நடப்பார்கள். அல்லாஹ் மூமின்கள் யார் அப்படின்னு ஒரு சூறாலேயே பேசுறான். குர்ஆனில ஒரு சூரா உண்டு, சூரா அல் முஃமினூன். படிச்சிருக்கீங்களா யாராவது? படிச்சவங்க கை தூக்கலாம். எத்தனாவது அத்தியாயம் அது? 23. வெரி குட். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தொழுகைகளை பேணுதலோடு இருப்பார்கள், அமானிதங்களை பேணுவார்கள், கற்பொழுக்கத்தோடு இருப்பார்கள். இப்படி அல்லாஹ் அப்படியே லிஸ்ட போடுறான். கடைசியில சொல்லும்போது உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் சத்தியமாக முஃமின்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் பெயருக்கு முஸ்லிமாக இருக்கிறேனா, அல்லது உண்மையான இறை நேசனாக முஃமின் என்கிற ஈமான் என்கிற அந்த சொத்தை தாங்கிய உள்ளங்களாக நான் இருக்கிறேனா என்பது, இந்த 2க்கும் வேறுபாடை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே.
அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர அல்லாஹ் என்றால் யார் தெரியாது, ரசூல் என்றால் யார் தெரியாது, மார்க்கத்தினுடைய கடமைகளையும் தெரியாது. ரமலானுக்கு நோன்பு நோற்பார்கள், பெருநாள் தொழுது விட்டால் போதும். அல்லாஹ் நம்மளையெல்லாம் பாதுகாத்திருக்கிறான். ஓரளவுக்கு மார்க்க பிடிமானத்திலே இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். பலமுறை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு நலவை, சிறப்பை, உயர்வை தருவதென்றால் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்திலே ஞானத்தை தருவான். ஓரளவுக்கு மார்க்கத்தையும் தௌஹீதையும் இஸ்லாத்தையும் விளங்கியதால் தான் இப்படியான நிகழ்வு நீங்க இருக்கீங்க. அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய அருளை கொண்டு இந்த இடத்தை அல்லாஹ் தந்தானே, இதில் நாம் நிலைத்து இன்னும் செல்ல வேண்டுமா இல்லையா? பெயருக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்கள் தான் பலர்கள் இருக்கிறார்கள். வாய்கிலேயே உபதேசம் செய்வார்கள். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷிர்க் இருக்கும், பிதாத்துகள் இருக்கும், அனாச்சாரங்கள் இருக்கும். வெளியே பார்த்தா குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே மார்க்க பிரச்சாரம் என்று சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே பார்த்தால் எல்லா அனாச்சாரங்களும், குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியே போகக்கூடிய காரியங்களும், எந்த காரியம் செய்தால் பிதஅத் என்று அண்ணலும் பெருமானார் எச்சரித்தார்களோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படியான உயர்வை நான் பெறுவேன், இந்த ஈமானை வைத்துத்தானே என்கிற அந்த நிலை இருந்தால் நிச்சயம் நம்முடைய ஈமான் முழுமையடையும். அன்பானவர்களே, நீங்க நினைக்கலாம், அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை தந்தானே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் முழங்கி இருக்கிறோமே, இதை விட என்ன எனக்கு தேவை? ஆனால் பெருமானார் சொல்லுவாங்க, அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா படைப்புகளுமே, எல்லா பிறப்புகளுமே இயற்கையான மார்க்கத்தில் தானே பிறக்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் மார்க்கத்தை வழங்கி தான் பிறக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால், இவங்க எல்லாருக்கும் இந்த ஆயத்தை படிச்சிருப்பீங்க, 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனம். உயிர்களை ஒன்று சேர்க்கிற ஆலமுல் அர்வாஹ், அந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆதம் நபியில இருந்து கடைசி குழந்தை வரை எல்லா உயிர்களையும் அல்லாஹ் எழுப்பினான். நமக்கு அது ஞாபகம் இல்லை. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? 7:172, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் கடவுளா இல்லையா, நான் உங்கள் ரட்சகனா இல்லையா? அல்லாஹ் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டான், உங்கள்கிட்ட கேட்டான், எனக்கு இறைவனே இல்லைன்னு மறுக்கிறார்களே, எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்டான். காலு பலா, ஆமாம் ரட்சகா என்று நாம் அதை ஒப்புக்கொண்டுதான் இந்த மண்ணிலே வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு அது தெரியாது. அப்ப இந்த மண்ணிலே பிறக்கும் போதே அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த இஸ்லாம் என்கிற நிலையிலே தான் மனிதன் பிறக்கிறான். ஆனால் அந்த நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த தீனையும் தந்து மார்க்கத்தையும் தந்து உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறானே, அப்ப எப்படியான மூமினாக என்னை நான் நிலைநாட்ட வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமேயானால், ஒரு சில கிராமப்புற அரபிகள் வெளியூர்ல இருந்து வராங்க. அண்ணலம் பெருமான், நம்ம எல்லாம் என்ன கனவு? அல்லாஹுடைய ரசூலை எப்படியாவது பார்த்துடணும், கனவு தானே. நாளை மறுமையினுடைய நாளில் பெருமானார் எனக்காக ஷஃபாத்து செய்யணும், அவங்க பொன்னான கரத்தால அந்த கௌசர் நீரை அருந்த வேண்டும், எனக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ஷஃபாத்து தேடணும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த சமூகம் பெருமானாரை நேராக பார்க்கறாங்க. பெருமானார் கலிமா சொல்லி கொடுத்து அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப அவங்க முஸ்லிமா முஃமினா? அந்த கிராமப்புற மக்கள் முஸ்லிமா முஃமினா? ஒரு சவுண்ட் தான் வருது, முஸ்லிம் தான். ஏன் அவங்க மூமின் இல்லை? இன்னும் இந்த செயல்பாடு ஆரம்பிக்கல. மூமின்களுக்கான எந்த சிம்டமும் இல்லை, அடையாளங்கள் இல்லை. ஆனா அவங்க என்ன தன்னை சொல்லிக்கிட்டாங்க? நாங்கள் மூமின்கள் ஆயிட்டோம். 49வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம் படித்து பாருங்கள். காலத்தில் ஆராபு ஆமன்னா, அந்த கிராமப்புற மக்கள் சொன்னார்கள், நாங்கள் மூமின்கள் ஆயிட்டோம். சரி, ஆர்வத்துல சொல்றாங்க, ஓகே நம்ம அதை விட்டுருவோம். நல்லா விட்டானா, குல்லம் தூமினு, நபியை நீங்க சொல்லுங்க அவங்க மூமின்கள் இல்லை, அவங்க உள்ளத்துல ஈமான் நுழையல என்று அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான் என்றால், தோழர்களே, பெரியோர்கள், இன்னைக்கு நாம மாஷா அல்லாஹ் மார்க்க சூழல்ல இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் நிலைப்பாடு என்ன? பேசுறேன் நான், என்னுடைய இரத்த பந்த உறவுகள்கிட்ட நான் சில ஷிர்க்குகளை பார்க்கிறேன், சில பிதஅத்துகளை பார்க்கிறேன், அல்லாஹ் பாதுகாத்த நிலையை தவிர. அப்படியானால் நாம் இன்னும் இந்த மார்க்கத்தில் பிடிமானமா இருக்கணுமா இல்லையா? குர்ஆன் சுன்னாதான் என்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ வேண்டுமா இல்லையா தோழர்களே? அப்ப அப்படியான அந்த நிலை இல்லை என்றால், பெயருக்கு வாழ்றாங்க என்றால், அவர்களுக்கு எந்த இஸ்ஸத்தும் இல்லை, எந்த கண்ணியத்தையும் அல்லாஹ் தரப்போறதும் இல்லை. அப்படிப்பட்ட மூமின்கள் யார்? நான் அல்லாஹுடைய பார்வையிலே பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இல்லாமல் வெறும் ஷிர்க் வைக்காத நிலை, அதுவே பெரிய பாக்கியம் தான். ஆனா அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இஸ்ஸத்தை தருகிறான், யாரை உயர்த்துகிறான், யாருக்கு நினையாபுரத்தில் அருளை வழங்குகிறான்? உண்மையான மூமின்களுக்கு தான். அப்படிப்பட்ட மூமின்கள் யார் என்ற அந்த சூறாவை தயவு செய்து இன்றோ நாளையோ நேரம் கிடைத்தால் சூரா அல் மூமினூனை படித்து பாருங்கள். இந்த பண்புகள் எல்லாம் என் வாழ்க்கையில இருக்கிறதா, என் தாய் தந்தையுடைய வாழ்க்கையில இருக்கிறதா, என் மனைவி மக்கள் வாழ்க்கையில இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், நம்ம ஒவ்வொன்றா டிக் பண்ண இல்லை இது எனக்கு இன்னும் வரணும், இல்லை நான் இன்னும் தொழுகையில குஷு வேணும், இன்னும் என்னுடைய பேச்சு அழகாகணும், என்னுடைய நட்பு அழகுபடுத்திக்கணும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், எல்லா நேரத்திலும் அல்லாவே நீ என்னை பார்க்கிறாய், என்னை கண்காணிக்கிறாய் என்கிற உணர்வு வரணும் என்பதை நிச்சயமாக பேசுற நானும் கேட்கிற நீங்களும் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட அந்த இறை நம்பிக்கை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான்.
அப்ப நான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே முஸ்லிமா முஃமினா என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் போது ஒரு வசனத்தை பாருங்க, பல முறை நீங்க கேட்டு படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த வசனத்தினுடைய அந்த நிலை என் வாழ்க்கையில என்றைக்காவது நான் ஃபீல் பண்ணியிருக்கேனான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்போதெல்லாம் உங்கள் ஈமான் பலகீனம் அடைகிறதோ, ஈமான் என்குசுவை யஸீத் தானே, கூடும் குறையும் தானே, அந்த நேரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் 8வது அத்தியாயம் சூரா அன்ஃபால் 2வது வசனம். உண்மையான மூமின்கள் யார்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். பலமுறை கேட்டிருப்பீங்க, இந்த ரொம்ப ஃபேமஸான வசனம் இது. அல்லாஹ் என்கிற பெயரை கேட்டால் உங்கள் உள்ளங்கள் நடுங்க வேண்டும். அல்லாஹ் என்கிற வார்த்தையை இப்ப நான் சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க. உங்க உள்ளங்கள் இப்ப நடுங்குச்சுன்னா, ஒரு மாதிரி எனக்கு புல்லரிச்சிருச்சுங்க, ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றோம் தானே. அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட அதிபதி அல்லாஹ், அவனுடைய வார்த்தையை கேட்கும் போது உண்மையில் நீங்க மூமினாக இருந்தால் உங்க மேனிகள் மெய்சில் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல வேற என்ன சொல்றான்? அவங்க தோள்கள் எல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகுங்கிறான் அல்லாஹ். தக்ஷஇரு, அவங்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே நடுங்குங்கிறான் அல்லாஹ். ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய பண்பு தோழர்களே, பெரியோர்களே, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இறை நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதிகரிச்சுட்டே போகும். இங்க இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏதாவது ஒரு வசனம் நான் படிச்சா அழுதுருவேன் அல்லது படிச்சா ரொம்ப நான் உணர்வேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? யாரா சொல்ல முடியுமா? உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு சமீபத்தில் எப்பயுமே நான் இந்த ஆயத்தை படிப்பேங்க, படிச்சா எனக்கு ஒரு மனசுல ஒரு பயம் வரும். சொல்லுங்க யாராவது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அந்த 2ல் 155வது வசனம், வெரி குட். வேற நீங்க சொல்லுங்க பை, சொல்ல வந்தீங்களா? அர் ரஹ்மான் ஓதுனாலே ஒரு இது மனசுல பயம் வரும். ஓகே, நம்ம எல்லாருக்கும் இருக்க, சொல்ல வெக்கப்படுறோம். இந்த மாதிரி சபையில மௌலவிங்க கேட்கும் போது உற்சாகமா சொல்லுங்க, சரிங்களா? அப்போ நம்முடைய இறை நம்பிக்கையினுடைய இன்னொரு அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டால் அவங்க அப்படியே இறையச்சத்தால் அதிகரித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர் பெரிய நபராக, பெரிய அந்த ஊர்லயே இஸ்லாம் ஏற்பதற்கு முன்னால் அவர் நீதிபதியை போல பார்த்த சமூகம் ஒரு நேரம் என்ன செய்யறாங்க? ஊரை விட்டு வெளியாக்குறாங்க. அபூபக்கர் ஊர்ல இருக்கக்கூடாது. என்ன ஏதுன்னு பிரச்சனை விசாரிச்சா, அவர் மாலை ஆயிட்டா குர்ஆனை ஓதுறார். எங்களால் அந்த குர்ஆனை கேட்டு எங்களால் அதை கேட்டு அழாமல் இருக்க முடியல, எங்களுக்கு அழுக வருது, நாங்க சஜிதா செய்யறோம். யார்? எதிரிகள். இப்ப கூட ஒரு ஆயத்தை பத்தி பேசிட்டு இருந்தான், அந்த அதுல மூழ்கிடுறாங்க. அந்த மாதிரி அந்த அளவிலே அவங்க குர்ஆன் எதிரிகளுக்கே ஒரு தாக்கத்தை தந்தது என்றால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? குர்ஆனுடைய ஆயத்துக்களை கேட்கிறோம், குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு இறையச்சத்தையும் உள்ளச்சத்தையும் தரவில்லை என்றால் நாங்கள் மூமின்கள் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் மீது எப்போது முழு தவக்கலை அவங்க வைப்பாங்க. இந்த 3 பண்புகள் உங்க வாழ்க்கையில இருக்கா, நீங்கள் மூமின்கள். அப்படிப்பட்ட அந்த இறை நம்பிக்கையின் வாழ்க்கையில இல்லை என்றால் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் என்னை எப்படி நேசிப்பான் என்பதை கொஞ்சம் நீங்கள் விளங்கி பாருங்கள். இந்த ஈமானால் எப்படிப்பட்ட இஸ்ஸத்தை, கண்ணியத்தை மண்ணிலேயே அந்த இறை நேசர்கள் பெற்றார்கள் என்பதை நீங்கள் வரலாறாக படிக்கும் போது சொன்னேனே, 10வது அத்தியாயத்துடைய 64வது வசனம், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு துன்யாவிலேயும் சரி மறுமையிலும் சரி சிறந்த படித்தரங்களை, அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப செய்திகளை அள்ளி தருவான். ஏன் பேசுற நானாகட்டும், கேட்கிற நீங்களாகட்டும் அப்படியே கண்மூடி யோசித்தால், அல்லாஹ்வே எனக்கு எப்படியெல்லாம் நீ கண்ணியப்படுத்தி இருக்கிறாய், எப்படி நினையாபுரத்தில் உதவிகளை தந்திருக்கிறாய், எப்படியெல்லாம் யா அல்லாஹ் என்னை மேலோங்கி வைத்திருக்கிறாய். சாதாரணமானவன் நான், ஆனால் செல்ற இடமெல்லாம் ஒரு மரியாதையை தருகிறாயே, எல்லாம் இந்த ஈமானுக்கு தானே, இந்த இறையச்சத்துக்கு தானே, இந்த இல்முக்கு தானே என்று நினைக்கும் போது தோழர்களே, பெரியோர்களே, நம்முடைய கண்களே கண்ணீர் மலைகள் தான் வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஈமானை அல்லாஹ் தந்ததை நினைத்து ஒரு நொடி யோசித்து பாருங்கள். அருளிய நிஅமத்திலேயே நம்பர் 1 நீங்க எழுதுவீங்க இந்த ஈமான். அப்படிப்பட்ட இந்த நேர்வழி, அந்த நேர்வழியில் ஒருத்தருக்கு இஸ்லாம் கிடைக்காமல் போனது அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் கஷ்டம்தான். பல பேர் இஸ்லாம் ஏற்காம போனாங்க, அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தாய் கூட இஸ்லாம் ஏற்காம போனாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா அபூ தாலிபுக்கு இஸ்லாம் கிடைக்காமல் போனது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? கடுமையான கஷ்டத்தை, கடுமையான வழியை உணர்ந்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஈமானும் இந்த ஹிதாயத்து நேர்வழியும் இல்லை என்றால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஒரு நேரம் இந்த சம்பவத்தை எப்படியும் சொல்லலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளவு பேர் இஸ்லாத்துல கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு பேருக்கு இஸ்லாத்தை ஏற்க வைத்திருக்கிறார். ஆனா அவருடைய வாப்பா யாரு? அபூ குஹாஃபா. அவர் ரொம்ப வயசாளி ஆயிட்டார், புருவ முடியெல்லாம் அதாவது வெள்ளையாயிடுச்சு, புருவ முடியெல்லாம் கண்ணை மறைக்குது, கண் பார்வையே போயிடுச்சு அவருக்கு. பல நேரம் வாப்பாக்கு இஸ்லாம் சொல்றாரு, கிடைக்கல.
ஆனா ஒரு நேரம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அபூ குஹாஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து, மகனே இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன். துள்ளி குதிக்கிறார் மகன். வாப்பாக்கு இஸ்லாம் கிடைச்சதை விட என்ன சிறப்பு இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு கைத்தாங்களாக அழைச்சிட்டு வரார் அபூபக்கர் ரலியல்லாஹு. வயசாலி வரதை பார்த்து ரசூலுல்லாஹ் எழும்பி ஓடுறாங்க, திட்டுறாங்க. என்னப்பா அபூபக்கர் அவர்களே, வயசாலி நான் வந்திருப்பேன்ல, என்னை கூப்பிட்டு விட்டுருக்கலாம்ல. மூத்தவர்களை மதிக்க பழக வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாக்கு இப்போது இஸ்லாத்தை அல்லாஹ் நாடி விட்டான், நீங்க கலிமா சொல்லி தந்து அவர் அந்த கலிமாவை சொல்லட்டும். அப்படியே அவருடைய கையை நீட்டி பெருமானார் அவங்க அபூ குஹாஃபா அவருடைய கை மேல ரசூலுல்லாஹ் கை வைத்து அப்படியே இஸ்லாத்தை சொல்ல சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் தோழர்களே. அந்த நமக்கெல்லாம் இந்த ஈமான் ஈஸியா கிடைச்சிருச்சு இல்லையா? எந்த கஷ்டங்களோ எந்த வழிகளோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை பெறுவதற்காக, இந்த மார்க்கத்தினுடைய நிலையிலே வாழ்வதற்காக அந்த இறை நேசர்கள், அந்த சஹாபாக்கள், அதனாலே தான் இந்த மண்ணிலே வாழும் போது ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இதை விட என்ன பாக்கியம் வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட, அல்லாஹ்வுடைய பேர் உதவிகளை விட ஆக இறுதியான கண்ணியம் என்ன? அந்த நபரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படியான அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை தந்தார்கள் அன்பானவர்களே. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறார். பெருமானார் கேட்கிறாங்க, உங்க வாப்பாக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சுங்கிற பேரானந்தத்தில் அழுகிறீர்களா அபூபக்கரே? அப்படிதான் எல்லாரும் எடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன பதில், அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, மனிதகுல மாணிக்கம், பொறுமையின் பொக்கிஷம் பெருமானார் அவர்களை அள வைத்தது அன்பானவர்களே. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாக்கு இஸ்லாம் கிடைச்ச சந்தோஷத்தில் நான் இங்கே அளவில்லை, சந்தோஷம்தான். ஆனா இந்த அழுகை அதற்காக அல்ல. சில காலங்களுக்கு முன்னால் உங்க சாச்சா அபூ தாலிப் மரண படுக்கையில இருந்தார். போய் நீங்க கதர்னீங்க, குல் லா இலாஹா இல்லல்லாஹ், ஒரே ஒரு முறை அந்த இஸ்லாத்தை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 100 முறையோ 1000 முறை அந்த கலிமாவை நாம் எல்லாம் இந்த நாவிலே சொல்லக்கூடிய அந்த நாவு சொலட்டலை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெருமானாருக்கு அரணாக இருந்து பாதுகாப்பாக இருந்த அந்த அபூ தாலிபுக்கு இந்த ஒரு முறை கூட இந்த வார்த்தையை சொல்ல அல்லாஹ் வாய்ப்பை தரவே இல்லை. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் நபியாக இருந்தால் நீங்க நாடியவர்களுக்கெல்லாம் இந்த ஈமான இஸ்லாத்தை கொடுக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மை யஷா. அல்லாஹ் நாடுகிற மக்களுக்கு தான் இந்த இஸ்லாத்தை கொடுப்பான். இஸ்லாம் ஏற்காமல் மௌத்தாயிட்டார். என் பாப்பா அபூபக்கர்ல சொல்றாங்க, என் பாப்பா இஸ்லாத்தை ஏற்றி இப்ப மனசெல்லாம் பூரிக்கிறதே, மனசெல்லாம் சந்தோஷப்படுகிறதே. அதே போல உங்க சாச்சா இஸ்லாம் ஏற்று உங்களால சந்தோஷப்பட முடியவில்லையே, அந்த நிலையை நினைத்து அழுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சொல்லும் போதே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கரத்தை பிடித்து அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள் தோழர்களே, இந்த இஸ்லாம் இல்லை என்றால், இந்த ஈமான் இல்லை என்றால் எத்தனை 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 கஷ்டங்கள் உண்டு. எத்தனை பேர் தர்காங்கிற பேர்லையும், ஷிர்க்குங்கிற பேர்லையும், பிதஅத்துங்கிற பேர்லையும் சுப்ஹானல்லாஹ் இதுதான் மார்க்கம் என்று வாழக்கூடிய நேரத்திலே நம்ம எல்லாம் இந்த குர்ஆன் சுன்னா இதுதான் அடிப்படை என்கிற அந்த நிலையில் அல்லாஹ் வைத்தானே, இதற்கெல்லாம் நீங்கள் சஜிதாவிலே கிடக்க வேண்டாமா? நீங்கள் பெரிய சம்பளங்கள் வாங்கலாம், பெரிய அளவுக்கு வாகனத்திலே இருக்கலாம், நல்ல வீட்டிலே இருக்கலாம். அதையெல்லாம் விட சிறந்த நிஅமத் இந்த ஈமானையும் இந்த ஏகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய உண்மையான பரிசையும் பெற்று வாழ்கிறீர்களே தோழர்களே. அதை நினைத்து நினைத்து சஜிதாவிலே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோமே, இது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அருளாக, அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்தாக நாம் பார்க்க வேண்டும். அவன் வணங்குறதுக்கு அல்லாஹ் நாடணுமா இல்லையா? ஒரு நேரம் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஹைரை நலவை நாடி விட்டால் என்ன செய்வான்? காசை கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன், பலத்தை கொடுப்பேன், பதவியை கொடுப்பேன். இல்ல இஸ்தஅமல்ஹு, நிறைய அமல் செய்யற தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பான். இப்போ இன்னைக்கு உள்ள பயான் செய்தி எவ்வளவு பேருக்கு போயிருக்கு. ஆனா உங்களுக்கு தான் நல்லா நாடி இருக்கிறான் தோழர்களே. எங்கே நமக்கு அமல் கிடைக்க ஒரு ஆசைப்பட்டு இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழலாம், இன்னைக்கு ஒரு உபரியா நோன்பு வைக்கலாம், ஒரு சுன்னத்தா நோன்பு வைக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடுற மக்கள் தான் அதை வைக்க முடியும் இல்லையா, செய்ய முடியும். அப்படி பெருமானார் சொன்னாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் நிறைய அமல் செய்யற தௌஃபீக்கை தருவான். கைஃப யா ரசூலல்லாஹ், எதுவரை அல்லாஹ்வுடைய தூதரே? கப்லல் மௌத், மரணம் நெருங்குகிற வரை. பயான் செய்து கொண்டு இருக்கும் போதே அல்லாஹ் ரூஹை எடுக்க வேண்டும். தொழும் போதே, கையேந்தி கதரும் போதே, இஹ்ராமிலே இருக்கும் போதே, இப்படி அல்லாஹ்வை நாம் அழைக்கும் போதே நம்முடைய ரூஹ் பிரிந்தால் நம்மை விட பாக்கியசாலிகள் யார் தோழர்களே? அப்படிதான் அல்லாஹ் நம்மை அவனை நெருங்க வைத்து வாழ வைக்கிறானே. இது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய இஸ்ஸத், மிகப்பெரிய அருள் என்பதை நாம் விளங்கி கொண்டால் இன்னும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். அதே அபூ தாலிபினுடைய 2 மகன்கள், எப்படிப்பட்ட ஈமானிய கண்ணியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான் யோசிச்சு பாருங்க. வாப்பாக்கு கிடைக்காத ஈமான், வாப்பாக்கு கிடைக்காத இந்த ஈமானிய அந்த கண்ணியத்தை அல்லாஹ் அவங்க பெத்தெடுத்த 2 பிள்ளைகளுக்கு தந்தானே தோழர்களே, தாய்மார்களே. என்னைக்கா நினைச்சு பார்த்திருப்போமா? என்னைக்கா கையேந்தி கதரும் போது அல்லாவே இந்த தீனிலே எங்களை நிலைக்க வைத்தாயே, அந்த தீனிலேயே எங்களை உறுதியாக வாழ வைத்து மரணிக்க செய் ரச்சஹா என்று கேட்டு கேட்டு கதற வேண்டுமா இல்லையா அன்பானவர்களே?
அபூ தாலிப் பெத்தெடுத்த 2 பிள்ளைகள் யார்? யாருக்கா தெரியுமா? இன்னொருத்தவங்க அலி ரலியல்லாஹு கரெக்ட் இல்லை. எப்போ முடிக்கணுச்சு? முடிக்கிற டைம். சரி, கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஜாஃபர் ரலியல்லாஹு. இந்த 2 பேருடைய வரலாறு யாரா படிச்சிருக்கீங்களா? அலி ரலியல்லாஹு கொஞ்சம் எல்லாருக்கும் பிரபலியமா தெரியும். சுபஹானை, சிறு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், எவ்வளவோ இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் செய்தவர்கள். ஒரே ஒரு வரலாறு இவரை பற்றி சொல்லலாம். ஹைபருடைய போர்க்களம் நினைக்கிறேன். அந்த போருக்கு முந்தைய இரவில் நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக சொத்து நகை பணம் அடுக்கி வைக்கிறாங்க, இந்த பக்கம் அல்லாஹ்வுடைய ஒரு தூது செய்தி, அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதன் நீங்கள் தான். ரெண்டு நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? இந்த உலகமே இருக்குது, இங்கே இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு சுப செய்தி இருக்கு, கண்மூடி யோசிக்காம இதுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த அல்லாஹ் ரசூல் நேசிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்பதை விட சிறந்த நிலை கண்ணியமே தான் இருக்க முடியும். ஏழ்மையாக இருந்தால், வறுமையாக இருந்தால், பல கஷ்டங்களை பட்டார், ஆனால் அதெல்லாம் விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு தந்த கண்ணியத்தை கொஞ்சம் கேளுங்கள். அந்த முந்தைய இரவிலே பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதனுடைய கையிலே போருடைய கொடி கொடுக்கப்படும். இரவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, ஏன் நான் போர் தளபதியா இருக்கணுங்கிறதுக்கா? இல்லை, அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்கிற அந்த பேர் ஆனந்தத்தில் யாரும் இரவிலே உறங்கவில்லை. காலையில் விடுகிறது, அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, ஐன அலி, என் தம்பி அலி எங்கே? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை அவர் கண் வழியால் அந்த வலியால் துடித்துக் கொண்டே இருக்கிறார், இரவெல்லாம் உறங்காமல் அவர் அழுது கொண்டே இருக்கிறார், யா ரசூலல்லாஹ் அவரை அழைச்சிட்டு வாங்க. தன் உமிழ்நீரை பெருமானார் தடகி அல்லாஹ் அதனால் ஒரு ஷிஃபா தந்தான் என்று பார்க்கிறோம். இந்தாங்க அலியே, உங்களுக்கு தான் இந்த போருடைய கொடின ஒண்ணு. அந்த கண் வழியிலையும் துடிதுடிக்க அழுதாராம் அலி ரலியல்லாஹு. அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதன் இத்தனை பேர் என்னை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறானா, இறைவா இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேண்டும் என்று அழுதார். இதை விட ஒரு கண்ணியம் இருக்குமா? அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதனாக நாம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டுமே ஆனால் நாம் ஈமானை எந்த அளவுக்கு இன்னும் உயர்ந்து சொல்ல வேண்டும், எந்த அளவு நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை பற்றியான இல்மை நாம் இன்னும் அதிகமாக பெற வேண்டும் என்பதை கொஞ்சம் இந்த சபையில யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மகன். இன்னொரு மகன் யார்? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவில ஆரம்ப நேரம் பல கஷ்டம், பல வழி. அவர் குடும்பத்தோட முதல்ல அபிசீனியாவுக்கு போயிட்டார். எல்லாரும் மக்கால இருந்து மதீனாக்கு வந்துட்டாங்க ஹிஜ்ரத் பண்ணி. அப்போ கூட ஜாஃபர் ரலியல்லாஹு வரல. அதே ஹைபருடைய போர் பெரிய வெற்றி, மாஷா அல்லாஹ். அப்படியே அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்து தஸ்பீஹ் பண்ணி அப்படியே மதீனாக்குள்ள என்டர் ஆகுறாங்க, நுழையிறாங்க. இவர் என்ன செய்யறார்? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பார்க்கலாமே என்ன, அபிசீனியாவிலிருந்து ஜாஃபர் ரலியல்லாஹு மனைவி மக்களோட மதீனாவுக்குள்ள இந்த பக்கம் வரார். ரொம்ப நாள் கழிச்சு அந்த உறவை, அந்த தம்பியை பார்க்கும்போது பெருமானாரே சொல்றாங்க, பி ஐயுமா அஃப்ராஹ், நான் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன், ஏன் என் மனசு இவ்வளவு குதூகலிக்கிறது? பி ஃபத்ஹ் ஹைபர், ஹைபருடைய வெற்றியா, அவ் பி குதூமி ஜாஃபர், என் தம்பி ஜாஃபருடைய வருகையா? தெரியாதே. ஓடி போய் கட்டி அணைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜாஃபர் ரலியல்லாஹு அல்லாஹ் எப்படிப்பட்ட உயர்வை தந்தான் தோழர்களே. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, முஅத்தா என்கிற யுத்தகலத்திலே ஸைத் ரலியல்லாஹு, அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு, மூன்றாவது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், 3 பேரும் கொல்லப்படுவாங்க, முன்னறிவு செய்தார்கள். அப்படியான ஜாஃபர் ரலியல்லாஹு பெரிய வரலாறு. அவர் அந்த முஅத்தா போரிலே 2 கை இழந்த நிலையில் கொல்லப்பட்டார். அந்த செய்தி அல்லாஹ் அப்படியே வஹியாக அறிவித்து கொடுக்கிறான். வீட்டுக்கு வராங்க, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. வீட்டு பெண்களுக்கு போய் இந்த வரலாறை சொல்லுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அந்த அஸ்மா ரலியல்லாஹு பெருமானார் அந்த ஒரு மாதிரி கவலையான முகத்தை கொண்டு ஜாஃபர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு அந்த மரண செய்தியை சொல்ல வருகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தலைவிரி கோலமாக இருக்கிறார்கள், தலையை கோரி விடுறாங்க, அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொள்றாங்க. பெருமானார் அப்படியே அழுகிறார்கள். அவங்களுடைய அழுகை பார்த்து அஸ்மா விளங்கி கொண்டார்கள், நம் கணவர் இறந்து விட்டார். அஸ்மானி அழாதே, அஸ்மானி அழாதே, உன்னுடைய கணவர் ஜாஃபர் தய்யார். அவர் இழந்த 2 கைகளுக்கு பகரமாக 2 ரக்கைகளை, தங்க ரக்கைகளை கொண்டு அவர் பறந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணிலே வாழும் போது அல்லாஹ் எப்படிப்பட்ட இஸ்ஸத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க குடும்பத்தார் கேட்க வைத்தான். யோசித்து பாருங்கள் தோழர்களே. அதாவது தந்தைக்கு கிடைக்காத இந்த ஈமான் என்கிற கண்ணியத்தை, உயர்வை அவங்க 2 பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தந்தானா இல்லையா? அதே இன்னொரு செய்தியை பாருங்க. அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொன்னோமே, ஆரம்ப நேரம் மக்கால, அதாவது மதீனாவுக்கு வராங்க இல்லையா, அபிசீனியா டு மதீனா வராங்க இல்லையா, அந்த நேரம் யார் வீட்டில் தங்க வைக்கப்படுறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மனைவியான ஹப்ஸா வீட்டில் தங்க வைக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஹப்ஸா ரலியல்லாஹுடைய வாப்பா யாரு? உமர் ரலியல்லாஹு. காக்கா மட்டும் தான் பதில் வருது, வேறு எங்கேயும் பதில் வர மாட்டேங்குது. ஈஸியான கேள்வி தானே ஜெய்.
சரி, ஓகே. உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? ஹப்ஸா ரலியல்லாஹு பார்க்க, மகள் தானே பார்க்க வராங்க. இப்ப வீட்டில் ஒரு கெஸ்ட் இருக்கிறாங்க. வீட்டில் யார் இருக்கா? ஜாஃபர் இருக்காரா? என்னோட டிராவலர்லாம் இல்லையா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டில் அஸ்மா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. இருங்க அப்படின்னு அடுத்த வீடு ஏற்பாடாக நீங்கள் இருங்கன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தங்க வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு மகளை பார்க்க போகிறாங்க, ஹப்ஸாவை பார்க்க போகிறாங்க. அப்போ அங்கே யார் இருக்கிறா? அஸ்மா இருக்கிறாங்கல்ல. அப்படி அஸ்மா இருக்கும்போது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க மகள் ஹப்ஸா சொல்கிறாங்க, இவங்க அஸ்மா பின்த் உமைஸ், ஓ ஜாஃபரின் மனைவியா, ஓகே அப்படின்னு பேச்சு வாக்கல இவங்கெல்லாம் ரிலாக்ஸாக இப்போ வந்திருக்கிறாங்க மதீனாவுக்கு. நம்மெல்லாம் என்ன கஷ்டப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம், எவ்வளோ சிரமத்தோட, எவ்வளோ பெரிய வழியோடு நம்ம வந்தோம். நமக்கு தான் நன்மை கூட. உமர் ரலியல்லாஹு ஒரு விளையாட்டாக தான் சொல்லுகிறார். ஆனால் சுப்ஹான், நம்முடைய ஆடையை பற்றியோ நம்முடைய மற்ற கேரக்டரை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றி சொன்னால் இப்படி எவ்வளோ கோவப்படுறோம், எவ்வளோ டென்ஷன் ஆகிறோம். ஆனால் அந்த மக்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஈமானை யாரேனும் குறை சொல்லிவிட்டால், நம்முடைய அமல்களை யாரேனும் மதிப்பு குறைவா பேசிட்டாங்கன்னா துடித்து போவார்கள். பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நிலை. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் உடனே வெளியே வராங்க. அண்ணலம் பெருமானாடம் வந்து ஏங்கி அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியாதா மக்காவிலே ஆரம்ப நேரம் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம், இன்னல் எல்லாம், சிரமங்கள் எவ்வளவு யா ரசூலல்லாஹ். நாங்க மதீனாவுக்கு ஏன் வரவில்லை? அங்கே தாவாவுடைய பணிகள் காரணமாகத்தானே. ஏன் உமர் ரலியல்லாஹு இப்படி பேசுறாங்க? நாங்க நன்மையிலே குறைந்தவர்களா? நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று தேம்பி அழுகிறார் அஸ்மா பின்த் உமைஸ். அந்த மூமீன்கள் அழுதால் அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய அருள், அந்த வசனம் இறங்கும், வஹி இறங்கும் தோழர்களே. அந்த நேரம் பெருமானார் சொன்னாங்க, அஸ்மா நீ சந்தோஷப்பட்டுக்கொள், போய் சொல்லுங்க உம்மிடத்திலே. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத்துடைய நன்மை தான், ஆனா உங்களுக்கோ 2 மடங்கு ஹிஜ்ரத்துடைய நன்மை. 2 மடங்கு. மக்கா டு அபிசீனியா, அபிசீனியா டு மதீனா. அப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, பின்னாடி அவங்களுடைய வரலாறுகளை படிக்கலாம், அவங்க லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கொண்ட நாளாக அதை அவங்க பார்ப்பாங்களாம். அப்ப யோசித்து பாருங்கள் தோழர்களே, அல்லாஹ் அந்த மூமினான அந்த இறை நம்பிக்கை எப்படி இந்த மண்ணிலேயே லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, அதே மாதிரி கண்ணியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவான். என்னுடைய உங்களுடைய தாய் தந்தைக்கு அல்லாஹ் தருவான். என்னுடைய உங்களுடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ் தருவான். உண்மையான முஃமின்களாக நாம் வாழ்ந்தால் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்படிதான் இன்றைய சஹாபாக்கள் வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வரலாறை நான் சொல்லுவேன் அன்பானவர்களே. உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து நாம் பயப்பட வேண்டும் அன்பானவர்களே. தனிமையில் அல்லாஹ்வோடு பேசுங்க. ஈமானை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஈமான், அந்த மூமின் என்கிற அடையாளத்தை பெறக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த உல்பத் இப்னு ஸைத், இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் தூக்கம் வருதா? இல்ல காக்கா அப்படியே பாதி ஸ்லீப்பு போற மாதிரி இருக்கே முகம். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம்ல? 10 நிமிஷம், ஓகே. உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு நாளுடைய அகல் போருடைய நேரம், பெருமானார் முந்திய இரவு இஷாவுக்கு பிறகு என்ன கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய செல்வங்களை எல்லாம் வந்து கொடுங்க இல்லையா? அப்ப எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் அதை வந்து அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் தொடச்சு கொடுத்தாங்கன்னா படிக்கிறோம். என்னைக்காவது ஒரு அமல் செய்ய முடியலையே, சார் இன்னைக்கு இந்த பயானை மிஸ் பண்ணிட்டேன், சார் இன்னைக்கு நான் ஒரு ஃபஜர் ஜமாத்தை மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு வளமையா ஓதுற திக்ர செய்யலையே, என்னைக்கா நம்ம ஃபீல் பண்றோமா? ஒரு காசை இழந்தால், ஒரு பதவியை இழந்தால், இன்னும் ஏதாவது உலகத்தில் எதன் இழந்தோம் என்றால் எவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறோம். ஆனா இந்த சஹாபியை பாருங்க, ஏன் அந்த மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இந்த மண்ணிலே வாழும் போது நீங்கள் சொர்க்கவாசி என்று ஏன் இப்படிப்பட்ட பட்டங்களை அல்லாஹ் தந்தான். இரவிலே வீட்டுக்கு போகிறார். யார் போறா? என்ன பேர் சொன்னேன்? உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டில போய் கதவை சாத்தி கொண்டு தனிமையிலே அழுகிறார். 67வது அத்தியாயத்துடைய 12வது வசனம் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹு மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அதாவது யார் தனிமையில் அல்லாஹ்வை பயந்து அவனை நெருங்குகிறார்களோ சிறந்த கூலிகளை நாம் வழங்குவோம். தனிமையில் அல்லாஹ்ட்ட பேசுறாரு, அழுகிறாரு, மன்றாடுகிறார், இறைவா எல்லாரும் தர்மம் செஞ்சு உன்ட்ட ஒரு பெரிய அந்தஸ்தை கண்ணியத்தை பெற்றுட்டாங்க, எனக்கு அந்த கண்ணியம் வேண்டும் யா அல்லாஹ், எனக்கு அந்த சிறப்பு வேண்டும் ரஹ்மானே. இன்னைக்காவது பேசுற நானும் கேட்கிற நீங்களோ இப்படி ஒரு அமலை நாம் மிஸ் பண்றோமே, எனக்கு அந்த அமல் வேண்டும், அதற்குரிய கூலியை நான் பெறணும் என்று அந்த நிலை நாம் ஏங்கி இருப்போமா? அந்த மூமின்களுக்கு இருந்த அந்த உயர்ந்த பண்புகளை பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. இரவெல்லாம் அழுது என்ன டிமாண்ட் வைக்கிறாரு? அல்லாவே என் மான மரியாதை அடக வச்சிடறேன், வித்துறேன்றார். அதாவது நம்ம இந்த உலகத்துல நம்முடைய மானம், நம்முடைய மரியாதை மிகப்பெரிய கண்ணியம் தோழர்கள் இல்லையா? அது எதுக்காக யாருக்கு நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்.
ஆனால் அவர் என்ன செய்கிறார், நீ யாராவது திட்டிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பழிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விடுகிறேன். இதற்கு பகரமாக அல்லாவே எனக்கு தர்மம் செஞ்சாங்களே எல்லாரும், அவங்களுக்கு கிடைக்கிற அதே கண்ணியம் அதே நன்மை எனக்கும் வேண்டும் அப்படின்னு இரவுல தனிமையில கேட்டு 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 அழுதுட்டு ஃபஜருடைய தொழுகைக்கு போறார். ஃபஜர் தொழுகைக்கு போனா ஃபஜர் தொழுது விட்டு அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அமர்ந்து சில உபதேசம் செய்வாங்க இல்லையா, அந்த நேரம் பெருமானார் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஐனல் முத்தசத்திகு பி அர்திஹில் பாரிஹா, நேற்று இரவு தன் மானத்தை தர்மம் செய்த மனுஷன் எங்கே? நைட் அல்லாட்ட ஏங்கி தனிமையில் அழுத இவருக்கு அதற்குள்ள அல்லாஹ் வகையை தந்து இவரை பற்றி அல்லாஹ் மக்கள் மத்தியில பேச வைத்தான். இதை விட ஒரு கண்ணியம் இருக்க முடியுமா? இதை விட ஒரு மேன்மையான நிலை இருக்க முடியுமா? தோழர்களே, பெரியோர்களே, அந்த நேரத்தில் அவர் அழுகிறார், ஓடி வருகிறார். யார் ரசூலல்லாஹ், நான் தான் அப்படின்ன உடனே கத் குபில ஸதகதுக், உன்னுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். உன்னுடைய தர்மத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு, என்ன நீ அல்லாஹ்ட டிமாண்ட் வச்சு அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்படியே பள்ளிக்குள் போய் அவர் சஜிதாவிலே விழுந்து அழுது, அல்லாவே உன்னுடைய அடியான் கதறிட்டான், ஒரு கண்ணியத்தை எதிர்பார்த்தான் என்பதற்காக எங்களுடைய நபியின் நாவினாலேயே அதை நீ சொல்ல வைத்து விட்டாயே, இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று அந்த உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அழுதாராம். இப்படிப்பட்ட அந்த இந்த மண்ணிலேயே இந்த துனியாவிலேயே அந்த இஸ்ஸத்தை அல்லாஹ் தந்தானா இல்லையா? சும்மா கிடைச்சிருச்சா? அது அந்த நம்பிக்கையில வாழ்ந்தாங்களா இல்லையா? ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வை நெருங்கினாங்களா இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் தொழுவோம், அல்லது 5 வேளை தொழுதா கூட அப்படி தொழுதுட்டு விட்டுருவோம், அல்லது குர்ஆன் சுன்னாபடி சும்மா நம்ம ஃபாலோ பண்றோம்னு சொல்லிக்கிட்டா அப்படி இல்லையே, சரியான அளவில் வாழ்ந்தார்களே. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான், கண்காணிக்கிறான், அல்லாஹ் நம்மை மறுமையில கேள்வி கேட்பான் என்கிற அந்த பயத்தோடையே இருந்தார்களே. அந்த பயம் இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை தந்தானா இல்லையா? எத்தனை வரலாறு நம்மால் படிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஈமானை நாம் புதுப்பித்து வாழக்கூடிய நேரம் அந்த இஸ்ஸத் இந்த துனியாவிலே வரும் தோழர்களே. அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் மூமின்கள் யார் என்று பேசுகிறான். கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய வசனம் 33ல 36வது வசனம். வமா கான லி முஃமினின் வலா முஃமினா, முஃமினான ஆண்கள் பெண்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் யார்? நம்ம சொல்றோம் இவங்கெல்லாம் முஸ்லிம், இவங்கெல்லாம் முஃமின், நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் கிட்ட உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ் ரசூல் ஒரு கட்டளை இட்டு விட்டால் உடனே கட்டுப்படுவார்கள். உண்மையான மூமின்கள் யார்? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுவாங்க, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே வாழ்வார்கள். ஷிர்கையோ பிதஅத்தையோ அல்லது ஈமானுடைய விஷயத்தை விட்டு வெளியாக்கக்கூடிய எந்த காரியத்தை வாழ்க்கையிலே ஏற்படுத்திக்க மாட்டேன். சின்ன அனாச்சாரம், சும்மா பர்த்டே விஷ் தானே, சும்மா ஒரு பிற சமுதாய கலா, ஷிர்கா, இது பெரிய பாவமா என்று நமக்குள்ளேயே எவ்வளவு அனாச்சாரங்கள், பிதஅத்துகள். அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யாசில்லாஹு வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீங்க மாறு செய்தால் ஃபக்கத் வல்ல லலாலம் முபீனா, தெளிவான வழிகேட்டில் நீங்க இருக்கீங்க. கண்மூடி யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை சுன்னாவை நாம் மிஸ் பண்றோம். பேசுற நானாகட்டும் நீங்களாகட்டும் யாருமே எல்லா மார்க்க சட்டங்களையும் ஃபாலோ பண்றோமானா இல்லை. ஆனால் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை எப்படி உருவாக்குனாங்க, அந்த ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்கினார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு தானே, இதெல்லாம் பிற சமுதாய கலாச்சாரம் தானே, இதெல்லாம் வெஸ்டர்ன், இன்னைக்கெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதுல எங்க ஈமானை விட்டு வெளியாகிருமா என்று எவ்வளவோ சாதாரணமாக பேசுகிறோம். ஈமானை படிக்க நாம் தயாராக இல்லை. ஆனால் அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாஹுடைய வார்த்தை எதுவாக உடனே கட்டுப்பட்டார்களே. ஒரு ஆயத்தை கேட்குற உடனே என்னுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வருதா தோழர்களே? யோசித்து பாருங்கள். அன்னைக்கு நீங்களாம் ஒரு சீக்கிரமே விட முடியாத ஒரு குற்றம் என்றால் என்னது? குடி போதை சீக்கிரம் விட முடியுமா? அதுக்கு அடிமைப்பட்டவன் எவ்வளோ ட்ரெயின் பண்ணணும், எவ்வளோ அவனை போய் ஒரு இடத்துல சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவனை மாற்ற முடியும். ஆனால் நம்மலாம் டீ காஃபி வந்தோம், டீ குடித்தோம், இன்னொரு டீ குடிப்போம், இன்னொரு டீ குடிப்போம், அப்படிதானே? அந்த மாதிரி அன்னைக்கு டீ காஃபி மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க. தொழுகைக்கு ஹராம், அப்புறம் அல்லாஹ் முழுசும் ஹராம் ஆக்கிட்ட. 5ல் 90வது வசனம், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், எல்லாம் ஷைத்தானிய செயல், விட்டுருங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிப்பார்கள், காலையில நான் தான் பாட்ல ஊத்தி கொடுப்பேன், வசனம் இறங்குது, அந்த வசனம் இறங்கிய பிறகு போட்டு எல்லாம் உடனே உடைக்கிறார்கள். இதுதான் ஈமானின் வெளிப்பாடு. நம்ம ஒரு தவறை செஞ்சுட்டு இருக்கோம், அதை சுட்டி காட்டுறாங்கன்னா இன்னைக்கு விடலாம், நாளைக்கு விடலாம், அடுத்த ரமலான், அடுத்த உம்ரா, இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும். அது ஈமான் இல்லை. உடனே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நம்ம ஈமானை புதுப்பித்துக் கொள்றோமே, அவர்களுக்கு தான் அல்லாஹ் இறை நம்பிக்கையால் என்கிற பட்டத்தை தருவான். தோழர்களே, தாய்மார்களே, அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான மூமின்களாக நாம் இருக்கும்போது, கட்டுப்பட்டு வாழும் போது, உடனே நம்முடைய செயல்களை மாற்றும் போது சிறந்த கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். இன்னும் சொல்ல போனால் அன்பான, நம்ம எவ்வளவு மார்க்க சட்டங்களை அலட்சியப்படுத்துறோம். அல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்தை நோட் பண்ணிக்கங்க, 2ல் 85வது வசனம், 85 86வது வசனம். அல்லாஹ் கேட்கிற, யூதர்கள் விஷயத்தை இறக்கப்பட்ட வசனமா இருந்தால் எல்லாருக்கும் தானே, ஆஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅதின், நீங்க மார்க்கத்தை சிலதை ஏற்பீங்க, சிலதை விட்டுருவீங்களா? இஷ்டப்பட்டா ஏற்பேன், கஷ்டப்பட்டா விட்டுருவேனா? அப்படிதானே?
எவ்வளோ சமூகம் தௌஹீத்வாதிங்கிறான், வட்டியில் இருக்கிறான், தௌஹீத்வாதிங்கிறாங்க, வரதட்சணை போகிறாங்க, தௌஹீத்வாதிங்கிறாங்க, வளகாப்பு ஃபங்க்ஷனு, காது குத்து ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கண்ணால் பார்க்கிறோம். பக்கா குரான் சொன்னா கல்யாணம் ஹஸ்ரத் வந்துருங்க, நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். அங்கே போனால் மாலை என்ன, ஆரத்தி என்ன, பிற சமுதாய கலாச்சாரம் என்ன, எவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்து இதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. அப்ப அல்லாஹ் கேட்கிற இந்த மார்க்கம் என்ன உங்களுக்கு சாதாரணமானதா? இஷ்டப்பட்டா ஃபாலோ பண்ண, கஷ்டப்பட்டா விட்டுருவேன். ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ஸாலிக் இல்லா ஹிஸ்யன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இப்படி மார்க்கத்தில் நீ விளையாடுகிறாயா, உனக்கு இந்த மண்ணில கண்ணியம் எல்லாம், கண்ணியம் பேச்சே கிடையாது. ஹிஸ்யுன் அவமானம், கேவலத்தை நாம் தருவோம். வ யௌமல் கியாமா அதிபயங்கரமான மறுமையினால் யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், தண்டனையிலே ஆக கடுமை நாம தருவோம். கடைசி அந்த லைனை படிச்சு பாருங்க, உண்மையிலே நம்முடைய உள்ளம் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். வமல்லாஹு பிகாஃபில் அம்மா தஅமலூன். நீங்க செய்யறதெல்லாம் நம்ம பார்க்காம நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கறான், எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு பிடியா நான் பிடிப்பேன். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என் பிடி சாதாரணமாக இருக்காது, கடுமைங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்முடைய பாவங்களை விட்டு நம்முடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகரித்து பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இல்லாம என்றென்றைக்கும் அல்லாஹ்வின் ரசூலையும் முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் அவர்களுக்கு இந்த துனியாவிலேயும் சிறப்பு, நாளை மறுமையிலேயும் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தருவான். தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் இந்த துனியாவிலே பல சிறப்பை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தால் மட்டும்தான். நாம மரணிக்கக்கூடிய நேரம் புஷ்ஷர பிரில்வானிஹி, என் அடியான் எனக்காக வாழ்ந்தான், அவனை கண்ணியப்படுத்துங்க, இலகுவா ரூஹை எடுங்க. அங்கேயே ஆரம்பிக்கும் அன்பானவர்களே. கபருடைய ஒளியிலே அல்லாஹ் நம்மை அப்படியே புதுமாப்பிளையை போல உறங்க வைத்து, என் அடியான் என்னுடைய ஈமானை என்னுடைய நம்பிக்கையில ஒளிர்ந்தவன், அவனை கண்ணியப்படுத்துங்க, விசாலப்படுத்துங்க. மன்னரை முழுக்க ஒளிமயமாக்கப்படுமே. ஏன் நாளை மறுமை நாளிலே நாம் எழுப்பப்படும் போதே நபிமார்களோடு, சாலிஹின்களோடு, சித்திகீன்கள் அல்லாஹ் அப்படி எழுப்புவான். அல்லாஹ் வந்தவுடனே சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மறுமை அல்லாஹ் வந்தவுடனே சொல்ற முதல் வார்த்தை வம்தாதுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமுன், ஓ பாவிகளை, இவெல்லாம் எந்த வகையிலையும் எனக்கு என் நேசத்துக்கு உகந்தாய் நபர் இல்லை, தள்ளி விலகி போ. இவன் யார்? ஈமானிலை, இறையச்சிலை, என்னுடைய நம்பிக்கையில மிளிர்ந்தவன், தள்ளி வாங்கன்னு அரிசி நிழலை அல்லாஹ் தந்து இலகுவாக விசாரித்து அல்லாஹ்வுடைய சிரித்த முகத்தை பார்க்கிறோமே, அதுதான் உண்மையான, அதுக்கு மேல ஒரு கண்ணியம் இல்லை அன்பானவர்கள். அல்லாஹ் கேட்பா, என்ன பார்த்து கேட்பா, உங்களை பார்த்து கேட்பா, சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாமே கிடைக்கிற சொர்க்கம் எது, எல்லாமே எதுவுமே நமக்கு இல்லாம இல்லை. அந்த இடத்துல அல்லாஹ் கேட்பான், இன்னும் நான் உன்னை அதிகப்படுத்த விரும்புறேன், இன்னும் நான் நிறைய கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு. உடனே நீ கேள்றா, எனக்காக நீ வாழ்ந்த, எனக்காக ஒரு பாவத்தை விட்டு தூரமானல்ல, என் தூதர் வழி நீ வாழ்ந்தாயா, நீ கேளுன்னா உன்னை அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை உன்னை பார்க்கணும். அல்லாஹ் திரையை அகற்றுவான், சிரித்த முகத்தோடு அல்லாஹ் நம்மை பார்ப்பான். அல்லாஹ்வை நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஃபலா அஸ்கத அலைக்கும் அபதா வலைக்கும் ரில்வானி ஃபலா அஸ்கத அலைக்கும் அபதா, இனிமேல் உன் மீது என்னுடைய அருள் மட்டும்தான் இருக்கும், நான் உன் மீது நான் அதிருப்தியே ஆக மாட்டேன். இந்த வார்த்தையை என்னை பார்த்து, என் தாய் தந்தையை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து, என்னுடைய உறவுகளை பார்த்து அல்லாஹ் சொல்லணும். அந்த இறுதியான அந்த உயர்ந்த கண்ணியத்தை பெறணும் என்றால் அல்லாஹ் நம்மை எப்படிப்பட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கிறான் என்று நான் உணர வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆக பெயர் தாங்கிகளாக இல்லாமல் இந்த குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படைகளை புரிந்து குர்ஆன் விஷயத்திலையும் அதே மாதிரி ஹதீஸ் விஷயத்திலும் எந்த நேரத்திலையும் ஈமானை விட்டு கொடுக்காத இறை நம்பிக்கையினுடைய ஒளியிலே வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் தந்து, எந்த ஈமானை, எந்த ஹிதாயத்தை தந்தானோ அதிலே நிலைத்திருந்து அதே ஈமானிய உணர்விலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் நம்முடைய இறுதி மூச்சை அமைத்து நாளைய மன்னரை மறுமையில் அல்லாஹ் சிறந்த அந்தஸ்துகளை தந்து அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திலே ஒன்று கூட்டி நம் தாய் தந்தை மனைவி மக்களோடு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வந்து சிரித்த முகத்தோடு படைத்த வல்லோனை பார்க்குகிற மறுமையின் முத்துக்களாக சொர்க்கத்தின் சொந்தங்களாக நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.